தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரில. ஏன்னா உணர்வாய் நம்ம சகோதரி நம்ம அண்ணன் அப்படின்னு உணர்வாக நினைக்கிறான்ல, அந்த உணர்வோட இருந்து ஒருத்தங்க விலகி போகும்போது இந்த தமிழ் தேசிய உணர்வுலேருந்து விலகி போகிறாங்களுங்கிற விரக்தியில் இயலாமையில் ஆற்றாமையில் பேசுகிறாங்கங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதையுமே கூட கடந்து ஓகே போங்க அப்படின்னு விட்டுருங்க, கண்டுக்காம விட்டீங்கன்னா அவர்களுடைய மதிப்பு பெரிய அளவில் உயராது. வேற ஒரு இடத்துலையும் நீங்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தான் அது கூடுது அப்படிங்கிறத தான் சொல்கிறோம். நம்ம அதுக்கு அரசியல் காலத்தில் அவங்க அதிமுக போகிறாங்க இல்லை திமுக போகிறாங்க, ஏதோ ஒரு கருத்தை அவங்க பேசுகிறாங்க. ஆனால் கருத்தை நம்ம பேசலாம். இந்த கட்சியிலேருந்து வெளியே போயிட்டா நீ வெளியே போனால் வேற எங்கேயுமே சேரக்கூடாதா? தேர்தலில் அரசியல் வந்தாச்சு. இந்த சந்தையில் இந்த அரசியல் காலத்தில் அவங்க பல்வேறு கருத்துக்கள் பேசியிருப்பாங்க. அரசியலுங்கிறது பல சிக்கல் நிறைந்தது, அதுக்கு ஒரு பாதுகாப்பு இடமும் தேவைப்படும் எல்லாருக்குமே. அவன் என்ன பண்ணுவாங்க, இன்னொன்று அவங்க நாம் தமிழரில் இருக்கும்போது அவ்வளோ உதவிகள் செஞ்சோம் வச்சோம்னா அந்த கட்சியில் இருக்கும்போது அது செய்ய வேண்டிய தேவை இருந்து செஞ்சாங்க. அதை இன்றைக்கி சொல்லி காட்டுறது எப்படி சரியாக இருக்க முடியும்? இல்லை, அது தேர்தலை சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த தொகுதி கொடுத்தாங்க, நாங்கள் அவ்வளோ நிதி பண்ணோம் வச்சோம் அப்படின்ட்டு. அதுதான் தேவையில்லை. அவங்க அந்த கட்சியிலேருந்து இப்போ அப்படின்னா இந்த கட்சியில் இருந்து அவங்க இருந்தப்போ இந்த ஆடியோக்கள் தேவையானதான்ங்கிற கேள்வி எழுதணும். விமர்சனம் பேசணும்னா நியாயமாக பேசணும், எல்லாத்தையும் பேசணும். இந்த ஆடியோ எதுக்கு வந்தது, இப்படி பேசலாமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை? அந்த கேள்வியை கண்டிக்க முடியுமா? நம்மளால முடியாது இல்லை. அப்போ அதை செய்ய முடியாதுன்னா அப்போ அதுலேருந்து ஒரு பெண்ணை அவங்க எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அவங்க போங்கடான்னு போகிறாங்க, அதை நீங்கள் மதித்து தான் ஆகணும். இப்போ யாரும் அவங்களா விருப்பப்பட்டு போகிறதுக்கான சூழலை நீங்கள் உருவாக்கினீங்க. அப்போ உருவாக்குனவங்க அவங்க போக தான் செய்வாங்க.